ஓகே however see NSS பத்தி ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா NSS அப்படினு சொல்லும்போது நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் ஓகேவா இது UG ஸ்டூடண்ட்ஸ்க்காக யுனிவர்சிட்டி நாட் only our Bharathasan University and also நம்ம கவர்மெண்ட்டே கொடுக்கிற ப்ரோக்ராம் சரிங்களா உங்களுக்கு வந்து ஃபண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே யுனிவர்சிட்டி மூலமா நம்ம காலேஜுக்கு இது ரீச் ஆகும் ஓகேவா எல்லாரும் இப்போ NSS அப்படினா ஜெனரலா என்ன நினைப்பீங்க ஓகே க்ளீன் பண்ண சொல்லுவாங்க இங்க போய் ஏதாவது செய்ய சொல்லுவாங்க இதுதான் அப்படினா உங்க மைண்ட்ல செட் ஆயிடும் இல்லையா ஆனா அது அப்படி கிடையாது அதாவது நம்ம சர்வீஸ் ஸ்கீம்ல நம்ம நிறைய சர்வீஸ் ஓரியன்டட் ப்ரோகிராம்ஸ் நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா க்ளீன் பண்றது எல்லா ஆக்டிவிட்டீஸ்மே நீங்க பண்ணுவோம் the weekly full days 5 days ஒவ்வொரு கான்செப்ட் சொன்னார் இல்லையா சார் அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க இல்லையா அது எல்லாமே நீங்க NSSல இன்க்ளூட் ஆகுது புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் NSSல ஸ்டூடண்ட்ஸோடைய பர்சனாலிட்டி டெவலப்மென்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா பர்சனாலிட்டி டெவலப்மென்ட்னா என்ன சொல்வீங்க பர்சனாலிட்டி டெவலப்மென்ட்னா நல்லா மேக்கப் பண்ணி நீட்டா அழகா இப்படிங்க இதாகிறதா அப்படி கிடையாது இல்லையா பர்சனாலிட்டி not depends upon the outer appearances okay outer appearances என்னைக்குமே நமக்கு என்ன கிடையாது worth கிடையாது இல்லையா சோ நம்மளுடைய behavior modification நம்ம ஒரு இடத்துல எப்படி நம்ம பிரசன்ட் பண்ணணும் நம்மளுடைய வே ஆஃப் டாக்கிங் எப்படி இருக்கணும் நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மளுடைய பர்சனாலிட்டியை தான் அது என்ன பண்ணுது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது சரியா NSS அப்படிங்கும்போது உங்க மைண்ட்ல சும்மா கிளீனிங் ஒர்க் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எராடிகேட் பண்ணிடுங்க புரியுதா ஓகே நாட் only that நீங்க வந்துட்டு NSS ப்ரோக்ராம் ஆபீசரா இப்ப நம்ம காலேஜ்ல போட்டுருக்காங்க சரியா சோ ஹியர் ஆஃப்டர் உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுடைய டெவலப்மென்ட் ஓரியன்டடா உங்களுடைய growth ஓரியன்டடா இருக்கும் ஓகேவா சோ உங்களோட பர்சனாலிட்டி டெவலப் பண்றதுக்கு NSS வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் NSS ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணி அது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம் சரிங்களா சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயுமே உங்களுடைய பார்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் உங்களோட ஷேர்ஸ் நிறைய இருக்கும் சரிங்களா இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு சில இடத்துல என்ன ஆகும்னா ரெசிடேஷன்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ நீங்க உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவீங்க சிரிப்பீங்க பேசுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஒரு தம்பிங்க இங்க வந்து இத பத்தி பேசு அப்படின்னா என்ன பண்ண மாட்டீங்க வேண்டாம் மேடம் நோ மேடம் அப்படி ஆனா இங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் பேசுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க எல்லாம் அப்டேட் பண்ணுவீங்க ஆனா முன்னாடி வந்து என்ன பண்ண முடியும் அத ஒரு பிளாட்ஃபார்மா எடுத்துட்டு நம்மள எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது உங்களால பண்ண முடியாது அது எல்லா ஹெசிடேஷன்ஸ்மே அது எல்லா விதமான ஷைனஸ்மே என்ன ஆகும் இந்த NSS மூலமா அது எல்லாமே என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நீங்க உங்களோட பர்சனலி உங்களோட டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சரியா இதுக்கு நான் வந்து 100% அஷூரன்ஸ் சொல்ல முடியும் ஓகேவா சைபர் செக்யூரிட்டி பத்தி நீங்க கத்துப்பீங்க நீங்க போன்ல லாக் போடுறீங்க இல்லையா நீங்க என்னென்ன பேட்டர்ன் போடுவீங்கன்னு நாங்களே ஒரு அசைன்மெண்ட் பண்ணிடுவோம் ஓகே சோ இதுக்குள்ள உங்களுடைய லாக்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓகே சோ இது எல்லாமே எப்படி நீங்க பண்ணலாம் நம்ம வந்துட்டு எவ்வளவு நாலேஜை கெயின் பண்ண முடியுமோ அவ்வளவு நாலேஜை என்ன பண்ணுவீங்க கெயின் பண்ணுங்க சரியா NSS அப்படின்னு சொல்லும்போது நீங்க பாருங்க ஒரு சாதாரண விஷயம் தான் பேனர் ஃபிக்ஸ் பண்ண ஒரு ப்ரொஃபசர் வந்து போய் நிக்கிறாரு ஒரு பிஜி ஸ்டூடண்ட் ஆக்சுவலா பிஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கும் NSSக்கும் சம்பளம் ரொம்ப கம்மி தான் ஓகேவா ஹையஸ்ட் ஸ்டாக் இது வந்துட்டு யூஜி ஸ்டூடண்ட்ஸ் தான் சோ நீங்க டக்குனு என்ன பண்ணணும் நான் தான் வந்து சேர் எடுத்து போட்டேன் இல்லையா அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இனிமே என்ன பண்ணாது இருக்காது புரியுதா நீங்களே என்ன பண்ணணும் நம்மளே பிரையாரிடைஸ் பண்ணி என்ன பண்றது நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம காலேஜ் நம்மளுடைய விஷயங்கள் நமக்கான ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணுவீங்க இனிஷியேட் எடுத்து முன்னாடி வந்து செய்வீங்க சரியா அந்த அளவுக்கு உங்களை டெவலப் பண்றதுக்கு இந்த NSS ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா நீங்க NSS அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளூ கலர் ஷர்ட் விடியா என்ன பண்றீங்க ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க ஓகே ரைட் சரியா சோ என்ன அப்படினாக்க
பேசாம கவனிங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த யூஜி லெவல்ல உங்களுக்கு எப்படி டெவலப் பண்றீங்களோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபியூச்சர் உங்களோட கரியர் எல்லாமே இருக்கும். சரியா? இங்கே வந்து சிரிச்சுட்டு பொழுத போக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. என்னோட யங் ஏஜை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் இன்னும் இப்படி எல்லாம் இருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேண்டாம், ஃபீல் பண்ண அவசியம் இருக்காது. புரியுதா? என்எஸ்எஸ்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நாட் ஓன்லி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் பிசிக்கல் திங்ஸ் ஆல்சோ. புரியுதா? நிறைய பேருக்கு இப்போ என்ன ஆகுது, நிறைய ஸ்கின் டிசீஸ் வருது, நிறைய விதமான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் வாட்னு நினைக்கிறீங்க, நமக்கு போதுமான சன்லைட் நமக்கு கிடைக்காம இருக்கிறதுனால தான் இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க வந்து இதுல ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு உங்களோட ஹெல்த் வைஸாவும் ஓகே, உங்களோட சைக்காலஜிக்கல் வைஸாவும் ஓகே, அண்ட் ஆல்சோ உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்ஸுக்கும் இது என்ன ஆகும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுக்காக தான் இந்த என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹியர் ஆஃப்டர் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ல நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்க எப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சைக்காலஜிக்கலாகவும் நம்ம என்ன பண்றோம், இந்த என்எஸ்எஸ்ஸை எடுத்துட்டு போறோம். அதனால இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் இஷ்யூவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நீங்க வந்து சஃபர் ஆகிற மாதிரி உங்களால ஓவர் கம் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம், எப்ப வேணா நீங்க வந்து என்னைய பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, பிகாஸ் நாங்க எம்எஸ்டபிள்யூ டிபார்ட்மெண்ட், நாங்க ஆல்ரெடி பியூர் டீலிங் வித் தி சைக்காட்ரிக் ப்ரொஃபஷன். எம்எஸ்டபிள்யூ பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எம்எஸ்டபிள்யூங்கிறது பியூர்லி சைக்காலஜி, சைக்காட்ரி பேஷண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, நிறைய படத்துலலாம் இப்போ கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்றது, இதை பத்தி படிக்கிறது தான் எம்எஸ்டபிள்யூ. சரிங்களா? சோஷியல் ஒர்க் அப்படின்னோடனே எல்லாம் சோஷியல் சர்வீஸ் மாதிரி நினைச்சிருவாங்க, அது ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கும். சரியா? பட் எம்எஸ்டபிள்யூங்கிறது நாட் லைக் தட். ஓகே? ஸோ பியூர்லி இந்த பேஸ்ல நாங்க இருக்கிறதுனால இப்போ என்எஸ்எஸும் அடிஷ்னலா வந்திருக்கிறதுனால நீங்க எப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, பர்சனல் ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், ஐ மீன் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் எதுவாக வேணா இருக்கலாம், எஸ்பெஷலி கேர்ள்ஸ், வாட் எவர் இட் இஸ், நீங்க என்ன பண்ணலாம், மேல 3rd ஃப்ளோர்ல நான் இருப்பேன். சரியா? என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் இல்லை அப்படின்னாக்கா தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. என் நம்பர் வந்து 9894800962. சரியா? ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருமே இருக்கு. இல்லாதவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க கொடுங்க, யாராவது கேட்டா கொடுங்க. எப்ப வேணா நீங்க என்ன பண்ணலாம், அதுக்காக அடுத்த ராத்திரில எல்லாம் கால் பண்ணக்கூடாது. புரியுதா? மோஸ்ட் ஆஃப் த டைம் 6 o'clock அப்புறம் நான் ஃபோன் யூஸ் பண்றது கிடையாது. இன் கேஸ் if anything important you can message me. See, after 6 after 7 லாம் கால் பண்ண கூடாது. புரியுதா? நீங்க என்ன பண்ணலாம், instead of that you can send me a message in case emergency na. புரியுதா? நீங்க பெஸ்ட் திங் வந்து என்னன்னாக்கா நீங்க டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்டா பாருங்க. அண்ட் ஆல்சோ ஹியர் ஐ கேன் அஷ்யூர் யூ ஒன் திங், ஒரு விஷயத்தை கண்டிப்பா நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இன் கேஸ் இது வந்து எனக்கு நிறைய பிள்ளைங்க இது வரைக்கும் இருக்காங்க. சரிங்களா? என்னன்னா ஒரு பர்சனலைஸ்டு விஷயம் மேம்கிட்ட போய் சொன்னாக்க இவங்க யார் யார்கிட்ட சொல்லுவாங்களோ அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை. ஏன்னாக்கா எங்களுடைய ப்ரொஃபஷன்லயே இருக்கக்கூடியது என்னன்னாக்கா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்ண மாட்டோம், அடுத்தவங்கள்ட்ட விஷயம் லீக் ஆகாது. புரியுதா? உங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள்டையும் போகாது, இங்கே அபிஷியலாவும் போகாது. புரியுதுங்களா? இது டோட்டலி 100% கான்ஃபிடென்ஷியல் ஓரியன்டட் தான். ஓகேவா? நீங்க எப்ப வேணா என்ன பண்ணலாம், நீங்க மேலே டிபார்ட்மெண்ட்க்கு வரலாம். புரியுதா? அபார்ட் ஃப்ரம் என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி ஐ அம் டெல்லிங் யூ. ஓகேவா? சரி, நீங்க இந்த என்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணுங்க, எல்லாம் ஹாப்பியா ஒர்க் பண்ணுவோம், ஹாப்பியா லேர்ன் பண்ணுங்க, ஹாப்பியா உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே? என்னப்பா புரியல? From this day onwards all are joined with the NSS activities. புரியுதா? இந்த டேல இருந்து நீங்க எல்லாரும் எதுல வந்துட்டீங்க, NSS ஆக்டிவிட்டில வந்துட்டீங்க. என்ன தம்பி? கேம்ப் வந்துட்டு உங்களுக்கு we will tell you later January month. இந்த
கிடையாது. ஓகேவா? 1 வீக் ஆஃப் கேம்ப் வந்துட்டு ஜனவரி மந்த்ல உங்களுக்கு புரியுதா? I see. Excuse me, listen please. See, Wednesday உங்க எல்லாருக்கும் இப்ப ரெட் ரிப்பன் கிளப் இன்சார்ஜும் நான் இருக்கிறதுனால ரெட் ரிப்பன் கிளப்போட ப்ரோக்ராம் வந்து வெட்னஸ்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ எல்லாமே வந்துட்டு என்னன்னா see உங்களோட நேம் வந்துட்டு உங்க காலேஜ்ல இங்க மட்டும் நீங்க வந்து NSS அப்படின்னு சொல்லி என்ரோல் ஆகி போய் இருக்கிறது கிடையாது. புரியுதா? அதுக்கு பதிலா என்ன அப்படின்னாக்க உங்களோட நேம் வந்து எங்க வரைக்கும் போகும் அப்படின்னாக்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போகும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்றாங்க, ஃபண்டுங்க லோகேட் பண்றாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் நேம் X or Y, அந்த நேம் எந்த கிளாஸ் என்ன உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே எங்க வரைக்கும் போகும் அப்படின்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போகும். நாட் only ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுதா? அதனால இந்த NSS அப்படின்றது ஒரு அழகான ஒரு அமைப்பு. சரிங்களா? இது வந்துட்டு நீங்க காலேஜுக்குள்ளார பண்றீங்க அப்படின்னாலுமே உங்களோட போட்டோ, சரியா, உங்களோட போட்டோ எங்கெங்கெல்லாம் போகும்னா யூனிவர்சிட்டி போகும், பிரஸ்ல வந்துடும், யூனிவர்சிட்டி போகும், யூனிவர்சிட்டில இருந்து எங்க போகும்னாக்க ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே உங்க போட்டோ உங்க வீடியோஸ் எல்லாமே போகும். சரியா? நான் சிரிக்கிற மாதிரி எதுவுமே பேசுறீங்க. சரியா? ஓகே, இந்த வயசுல ஷார்ப்பா இருங்க. சரியா? ஓகே, சோ இந்த NSS ப்ரோக்ராமுக்கு I need all your cooperation. புரியுதுங்களா? நான் வந்துட்டு தம்பி ஏன் வரல, தம்பி ஏன் வரலையா அப்படின்லாம் நான் கேட்கக்கூடாது. அதுக்கான சான்ஸை நீங்க எனக்கு கொடுக்கக்கூடாது. நீங்க சொன்னீங்களே மேம் எங்க போகணும் எங்க வரணும், நீங்க இனிஷியேட் எடுத்து வந்து என்ன பண்ணணும், என்கிட்ட பேசணும். சரியா? இது வரைக்கும் என்னை பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு அவங்கள நான் பார்த்ததே இல்லைன்னு யாராவது? அப்படி யாருமே இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபெமிலியர் தான் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் தான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. ஓகே, டே ஸ்காலர்ஸ் இருக்கீங்க, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, இந்த NSS யூனிட்ல உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆஸ் பர் த ஷெட்யூல் உங்களை அப்படியே நான் கொண்டு போகணும். உண்மையாவே சொல்ல போனா உங்க எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. சரிங்களா? ஆசை தானே, பேராசை இல்ல. ஆசையா பேராசையா? பேராசை நடக்காதுன்னு ஆசைப்படுறது தம்பி. நீ வா, உனக்கு தனியா பேசு. சரியா? சோ அப்ப என்னன்னா நீங்க எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்கணும்னா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களை டெவலப் பண்ணணும். நான் பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு கனவு கண்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்ப கனவு வந்து ஒரிஜினலா மாறும்? கனவு கண்டுட்டே இருந்தா பத்தாது, நான் பெரிய ஆளா. இன்னைக்கு நீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுத்து வைக்கிறீங்க, இன்னைக்கு உங்களை டெவலப் பண்றதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் கொடுக்குறீங்க, அதுதான். சரியா? அதுதான் உங்களை என்ன பண்ணும், ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு போகும். ஓகேவா?